பாதை ஆக்கிரமிப்பு செய்யறதை அகற்றி தரணும் அப்படின்னு அந்த பகுதி மக்கள் கிட்டத்தட்ட 40 வருஷங்களுக்கும் மேலாகவே கோரிக்கை வச்சிருக்காங்க. அப்போ இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச 3 பெண்கள் உட்பட 5 பேரையுமே காவல்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க. இந்த வழிபாதை ஆக்கிரமிப்பு சம்பந்தமா சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்த நிலையில பாதிக்கப்பட்ட தரப்பு மக்கள் 22 மாசங்களுக்கு முன்னாடியே ஆக்கிரமிப்பு அகற்றுறதுக்காக உத்தரவையும் பெற்று வந்திருக்காங்க. வருவாய்த்துறையினரோட அலட்சிய போக்கால ஆக்கிரமிப்பு அகற்றப்படாம இருந்ததுனால இந்த பாதையில மிகப்பெரிய அளவிலான பாறைகள் போடப்பட்டு போயிட்டு வர்றதுக்கு வழிபாதையே இல்லாம பள்ளி குழந்தைகள் அவசர உதவிக்காக மருத்துவமனைக்கு போக வேண்டியவங்க அப்படின்னு பலருமே அவதியுற்று இருக்காங்க. கடந்த 2 மாசத்துக்கும் மேலாகவே அவதியுற்று வந்த நிலையில மாவட்ட ஆட்சியர் சதீஷ் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலரான கவிதா ஆகியோர் உத்தரவின் பேர்ல அதே வருவாய்த்துறையினர் திரும்பவும் 2 JCB இயந்திரங்களை பயன்படுத்தி ஆக்கிரமிப்பை அகற்றியிருக்காங்க. துறைகள் தோறும் சாதனை படைத்து வெல்லும் தமிழ் பெண்கள். மாதரசிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் கலைஞர் உரிமை திட்டம் விரிவாக்கம்.